தமிழ்நாடு போலீஸாவது உங்கள்கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் மெயின்டைன் பண்ணுவாங்க. மெயின்டைன் மீன்ஸ் உங்கள் மேலே வழக்கு போடல, யார் தாவேக்கா தலைவர் மேலே வழக்கு போடல, மற்றவங்க மேலே தான் வழக்கு போட்டிருந்தாங்க. இவ்வளோ ஆக்சஸ் உங்களுக்கு இருந்துச்சு. சிபிஐக்கு போனது வெடி வெடிச்சிங்க டமால் டுமில். அன்றைக்கே சொன்னோன்னா சிபிஐங்கிறது வந்து மத்திய சர்க்காருடைய கைப்பாவை. விடியா என்ன வேணும்னா பண்ணிட்டாங்க, அதை போய் பேசிக்கிட்டே இருக்காதிங்கய்யா. ஸ்டாம்பேடை பற்றி 41 பேர் இறந்ததை அதை விட்டு தள்ளுங்க. அதுக்கு என்ன போய் இதில் போயின்னு. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசியல் பண்ணணும்னு வச்சுருந்தா வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 5 பாடியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருந்தால் என்ன பண்ண முடியும்? டோட்டலாகவே விஜய்க்கு சொல்கிறேன், விஜய் கட்சி சார்ந்தவர்கள், அண்ணன் புசி ஆனந்த், அண்ணன் ஆதவ ஒருத்தினா எல்லாருக்குமே இங்கே சிக்கல். மாவட்ட செயலர் மதியழகன் எல்லாருக்குமே நெருக்கடியை கொண்டு விட்டாங்க. உங்களுக்கு தவறான டிசிஷன், ராங்ஃபுல் டிசிஷன் எடுக்க அது உங்களுக்கு பின்னடைவை தான் கொண்டு கொடுத்துச்சு. இப்போ விஜய் உங்கள் மேலே வழக்கு இல்லை, ஆனால் சிபிஐ உங்களை எதுக்கு இழுத்து வந்து விடுறாங்க? மாநில சர்க்கார் உங்கள் மேலே வழக்கு போடல. நல்லா திருப்பி பதிவு பண்ணுறேன். இந்த தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில் உள்ள அரசு உங்கள் மேலே வழக்கு போடலை. ஆனால் உங்களே வழக்கில் போட்டிருந்துருக்கணும். ஒன்றா உங்களுக்கு தான் எல்லாம் நடந்துச்சு. இன்றைக்கி ஆனால் சிபிஐ உங்களை தொக்கா காதை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க, டெல்லியை பார்க்கவா, இங்கே வந்துரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க உங்களுக்கு எல்லா விதமான நெருக்கடியும் கொடுப்பாங்க. 15 வருஷம் டிசைட் பண்ணி கட்சியை காலி பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு 20 எம்எல்ஏ வாங்கி கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக வந்துட்டு 20 எம்எல்ஏ கொடுத்துருப்பாங்க. டிஎம்கேல கொடுத்துருப்பாங்க, 20 எம்எல்ஏஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ முடிஞ்சு போச்சா? இப்போ அவர் மட்டும் போய் உட்காந்துருக்காரு. பழைய பாமகக்காரங்க யார் பண்ணியிருக்காங்க? ராமதாஸ் ஐயா பண்ணியிருக்காங்க. இந்த விளையாட்டுலாம் பண்ணிவிட்டது யார்? பிஜேபியோட கேம் தான். பராசக்திக்கே அவங்க டைப் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணாங்க. நீங்கள் அதில் என்ன செஞ்சிட்டீங்க? மாநில சர்க்காரோட சதியை பார்த்தீங்களா? சதி ஏங்க, சென்சார் போர்டு எங்கெங்க மாநில சர்க்கார்ல இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்குது. மத்திய தணிக்கை குழு தானே. வணக்கம். நடிகர் மற்றும் தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவருடைய பிரச்சார வாகனத்தை சீஸ் பண்ணியிருக்காங்க. யார்? சிபிஐ சீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது ஆஸ் யூஷுவல் தான். அது அப்பயே எடுத்துகிட்டு போயிருந்துருக்கணும். இதை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் சொன்ன அன்னைக்கு எல்லாரும் கடந்து குதிச்சானுங்க. சென்னை உயர்நீதிமன்ற மாண்புமிகு நீதியரசர் என் செந்தில்குமார் ஐயா என்ன சொன்னார்னா, அந்த வண்டி ஹிட் அண்ட் ரன் பண்ணியிருக்கேன், ஒருத்தர் மோதிட்டு நிறுத்தாமல் போயிருக்கு, அந்த வண்டியை நீங்கள் மகஜரில் கொண்டு வரல, சீஸ் பண்ணுங்க அந்த வண்டின்னு தான் அவர் சொன்னார். அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போய் நீங்கள் சட்டசைடு ஆர்டர் வாங்கிட்டு அவருக்கு எதிரான அவதூறுகளை அள்ளி வீச ஆரம்பிச்சிங்க. நீதிபதிக்கே அவதூறு அள்ளி வீச ஆரம்பிச்சிங்க. இன்றைக்கி என்னாச்சு? இவர் சொன்னது தான் நடந்துச்சு. சிபிஐ தூக்கிட்டு போயிட்டாங்க. தமிழ்நாடு போலீஸாவது உங்கள்கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் மெயின்டைன் பண்ணுவாங்க. மெயின்டைன் மீன்ஸ் உங்கள் மேலே வழக்கு போடல, யார் தாவேக்கா தலைவர் மேலே வழக்கு போடல, மற்றவங்க மேலே தான் வழக்கு போட்டிருந்தாங்க. இவ்வளோ ஆக்சஸ் உங்களுக்கு இருந்துச்சு. சிபிஐக்கு போனது வெடி வெடிச்சிங்க டமால் டுமில். அன்றைக்கே சொன்னோன்னா சிபிஐங்கிறது வந்து மத்திய சர்க்காருடைய கைப்பாவை. இடி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரு, சிபிஐ, என்சிபி, என்ஐபி எல்லாமே அவங்களோட டிபார்ட்மெண்ட்ஸ். அவங்க சொல்கிறது தான் கேட்கும். நீ மத்திய அரசு அழகாக விஜயை தூக்கிட்டு போயிட்டு விஜயை விசாரிக்குது. அதுக்கு முன்னே ஒரு வண்டி சீஸ் ஆகுது. தூக்கி கொண்டு வச்சு உங்களை முழுசாக அவங்க வந்து உங்களுடைய கைப்பாவே அவங்கள மாற்றுறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்வார்கள். நம்ம விஜய் கட்சி ஆரம்பிச்சதில் என்ன, அவரை நம்ம சின்ன வயசுலேருந்து திரையில் பார்த்து மிகவும் ரசித்த ஒரு கலைஞன். அவரோட படங்கள் காதலுக்கு மரியாதை, பிரியமுடன் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ அழகான படங்கள்லாம் அவர் நடிச்சிருக்கிறாரு, நம்ம பார்த்துருக்குறோம், ரசிச்சிருக்கோம். பட் அரசியலுங்கிறது அப்படி கிடையாது. இங்கே ஈவு இறக்கம் கொள்ளு கொலைகள்லாம் யாரும் அஞ்ச மாட்டாங்க. நீங்கள் சிபிஐ போனதே தப்பான டைரக்ஷனு. இங்கே ஸ்டேட் போலீஸில் இருந்தால் ஒரு சின்ன உங்கள்கிட்ட ஒரு கருணை இருந்துச்சு. தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, விடியா என்ன வேணும்னா பண்ணிட்டாங்க, அதை போய் பேசிக்கிட்டே இருக்காதிங்கய்யா. ஸ்டாம்பேடை பற்றி 41 பேர் இறந்ததை அதை விட்டு தள்ளுங்க. அதுக்கு என்ன போய் இதில் போயின்னு. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசியல் பண்ணணும்னு வச்சுருந்தா வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 5 பாடியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருந்தால் என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான் டாக்டர் இருக்காங்க, 5 பேர் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க, இப்படி தான் பாடி அனுப்ப முடியும்னு சொல்லி ட்ராமா பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாத்தையுமே இவங்க ஒரே நாளில் பண்ணி உங்களுக்கு எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இது போய் நீங்கள் சிபிஐக்கு போகணும்னு சொல்லுவீங்க. ஏன் எஸ்ஐடி, நம்ம மாண்புமிகு நீதியரசர் என் செந்தில்குமார் ஐயா எஸ்ஐடி போட்டார் அஸ்ரா காரத்துக்கு முன்னாடி. அதுவே உங்களுக்கு பெட்டர் சாய்ஸ். எஸ்ஐடியில் இங்கேனே தீர்த்து முடிச்சிருந்துருக்கலாம். எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருப்பாங்க எஸ்ஐடி. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் நேராக சிபிஐ போய் ட்ரான்ஸ்ஃபர் கேஸை வாங்கி சுப்ரீம் கோர்ட்டில் போய் எல்லாமே உங்களுக்கு எதிராக திரும்பிட்டு இப்போ டோட்டலாகவே விஜய்க்கு சொல்கிறேன், விஜய் கட்சி சார்ந்தவர்கள், அண்ணன் புசி ஆனந்த், அண்ணன் ஆதவ ஒருத்தினா எல்லாருக்குமே இங்கே சிக்கல். மாவட்ட செயலர் மதியழகன் எல்லாருக்குமே நெருக்கடியை கொண்டு விட்டாங்க. இப்படி தவறான டிசிஷன், ராங்ஃபுல் டிசிஷன் எடுக்க அது உங்களுக்கு பின்னடைவை தான் கொண்டு கொடுத்துச்சு. ஆக்சுவலாக மாண்புமிகு நீதியரசர், சென்னை நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் என் செந்தில்குமார் அவர்கள் சொல்லுவோம் இல்லையே, அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணுங்க, அது ஹிட் அண்ட் ரன்ல போச்சு, அப்பயே முடிஞ்சிருக்கும்.
நேரம் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு எடுத்துருந்துருக்கலாம். அந்த வண்டியை மகஜர்லேருந்து காமிச்சு எடுத்துட்டு இருந்துருக்கலாம். வண்டி பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு இருக்க வசதி வாய்ப்புக்கு 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் வண்டியெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் உங்களை எப்படி உங்களை டைப் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். உங்கள் கழுத்தை இன்ச்சாக நெரிக்கிறது இல்லை, ஒரே வாட்டி சுருக்கப்பட்டு இருக்கிறது. விஜய் அவர்களே, இப்போ விஜய் உங்கள் மேலே வழக்கு இல்லை, ஆனால் சிபிஐ உங்களை எதுக்கு இழுத்து வந்து விடுறாங்க? மாநில சர்க்கார் உங்கள் மேலே வழக்கு போடல. நல்லா திருப்பி பதிவு பண்ணுறேன். இந்த தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில் உள்ள அரசு உங்கள் மேலே வழக்கு போடலை. ஆனால் உங்களே வழக்கில் போட்டிருந்துருக்கணும். ஒன்றா உங்களுக்கு தான் எல்லாம் நடந்துச்சு. இன்றைக்கி ஆனால் சிபிஐ உங்களை தொக்கா காதை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். டெல்லியை பார்க்கவா, இங்கே வந்துரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க உங்களுக்கு எல்லா விதமான நெருக்கடியும் கொடுப்பாங்க. அவங்க ஆக்சுவலாக நீங்கள் ஏடிஎம்கேட கூட்டணி சேருவீங்க, ஏடிஎம்கே அலைன்ஸ் வைப்பீங்க, பிஜேபி அது வழியாக உள்ளே வரலாங்கிறது தான் அவங்களோட ஐடியாலஜி. பட் நீங்கள் அந்த ஐடியாலஜியை உடச்சிட்டீங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாக உடஞ்சிட்டு. இதை இப்போ கூட சொல்கிறேன், இப்போயும் சிபிஐ உங்களை மிரட்ட தான் செய்யும். கூட்டணிக்கு வா, என்னோட வந்துரு, இல்லைன்னா அவனை டார்ச்சர் தான் பண்ணும் அப்படின்னு. நீங்கள் ஒன்று கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, தீய சக்திங்கிறீங்க மாநில சர்க்காரை, மத்திய சர்க்காரை கொள்கை எதிரிங்கிறீங்க. அப்போ உங்களை எப்படி இவங்க விடுவாங்க? மாநில சர்க்கார் உங்களை எதுவுமே கண்டுக்கல. உங்களை ரொம்ப நாகரிகமாக தான் இவங்க நடத்துகிறதா தான் நான் பார்க்குறேன், என்னுடைய பார்வையிலிருந்து. ஆனால் நீங்கள் கூட்டணி போகலன்னா உங்களுக்கு இந்த நெருக்கடியெல்லாம் கொடுப்போம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, அன்புமணி ஐயா, ராமதாஸ் ஐயா, அந்த குடும்பத்துக்குள்ளே பூந்து அந்த சிந்தியில் ஆக்கிட்டாங்க டோட்டலாக. இவர் அன்புமணி ஐயா வந்து இன்னைக்கு ஏடிஎம்கேயில் போய் கூட்டணி செய்திருக்காரு. பாமக பிராக்கெட்டில் ஆவா, அன்புமணி பாமக, பாமக ராவா, ராமதாஸ் பாமக. ஆனால் அன்புமணி அண்ணனும் இவ்வளோ ஈகோ எடுத்துருக்க வேண்டியதில்லை. ராமதாஸ் ஐயா ஈகோவின் உச்சம், ஏஜ் ஃபேக்சுவல் ஆயிடுச்சுல்ல. அவர் ரொம்ப தெளிவாக உட்காந்து ஸ்டாண்ட் எடுத்து டிஎம்கேட கூட்டணி வர்றது அப்படின்னு அவர் ஸ்டாண்ட் எடுக்கிறார். இதை தான் அவரும் சொன்னார். கடைசி எலெக்ஷன்டா, எனக்கு 86 87 வயசு ஆகிட்டு நான் டிசைட் பண்ணுறேன், நீ 15 வருஷம் டிசைட் பண்ணி கட்சியை காலி பண்ணிட்ட, நான் கடைசியாக ஒரு 20 எம்எல்ஏ வாங்கி கொடுத்துருப்பேன். மொத்தமாக வந்துட்டு தான் 20 எம்எல்ஏ கொடுத்துருப்பாங்க, டிஎம்கேல கொடுத்துருப்பாங்க, 20 எம்எல்ஏ சீட் கொடுத்துருப்பாங்க. இப்போ முடிஞ்சு போச்சா? இப்போ அவர் மட்டும் போய் உட்காந்துருக்காரு. பழைய பாமகக்காரங்க யார் பண்ணியிருக்காங்க? ராமதாஸ் ஐயா பண்ணியிருக்காங்க. இந்த விளையாட்டெல்லாம் பண்ணிவிட்டது யார்? பிஜேபியோட கேம் தான். சரி, அதை விட்டுருங்க விஜய் சார். இப்போ வந்து அவர் ஐயா பெரியவர் இருக்கார்ல, மருத்துவமனையில் முடியாமல் இருந்தார்ல, ஈவன் பிசிக தலைவர் வரையும் போய் பார்த்துட்டு வந்தார். எல்லா தலைவர்களும் போய் அவரை பார்த்துட்டு வந்தாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? குறைந்தபட்சம் உங்கள் கொள்கை தலைவர் புஷி ஆனந்தையாவது அனுப்பி, இல்லை ஆதவர்ஜியாவது அனுப்பி, இது மாதிரி தளபதி வந்து ஜனநாயகன் படத்தில் பிஸியில் இருக்காரு, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி பார்த்துருக்கலாம்ல. ஒரு ஹர்ட்டசி கொடுத்துருந்தீங்க. நீங்கள் கொடுக்குறீங்க அவங்களுக்கு டைமு. பாமகவோட தெரிஞ்ச எனது அருமை தாவாக தொண்டர்களே, எந்த கட்சிக்கு கூட்டணிக்கு போய் பேசாத ஒரே கட்சி பாமக தான். நீங்கள் தைலாபுரத்தில் போய் தான் கூட்டணி பேசணும். அது அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, அறிவாலயம் நோக்கியோ அதிமுக நோக்கியோ கமலாலயம் நோக்கியோ வரமாட்டாங்க. நீங்கள் போகணும், பேசிட்டு வரணும். இதுதான் அவருடைய சிஸ்டமேட்டிக். அந்த சேரை விட்டு எந்திரிக்க மாட்டார். அப்படி ஒரு ஆளுமையான ஒரு மனிதனை போய் மருத்துவமனையில் போய் பார்த்துட்டு வரல. சரி, அதை விடுங்க. ஜனநாயகன் ரிலீஸுக்கு வருவோம். நான் பராசக்திக்கே அவங்க டைப் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணாங்க. நீங்கள் அதில் என்ன செஞ்சிட்டீங்க? மாநில சர்க்காரோட சதியை பார்த்தீங்களா? சதி ஏங்க, சென்சார் போர்டு எங்கெங்க மாநில சர்க்கார்கிட்ட இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்குது. மத்திய தணிக்கை குழு தானே. மாநில ஏங்க வானிலையே நம்மள்ட்ட கிடையாது. மத்திய வானிலை தான் நம்மள்ட்ட. ஏது வானிலை இந்த வெதர்மேன் கணிக்கிறாங்க, அது நம்மள்ட்ட கிடையாது. அவங்க கொடுக்குற எக்யூப்மெண்ட் வச்சு தான் நீங்கள் கணிச்சு சொல்லணும். அப்போ ஜனநாயகன் படத்தில் என்ன சொன்னாங்க? இந்த பராசக்தி படத்தை போய் பாருங்க, என்ன வெட்டி அள்ளிச்சிருக்காங்க. எல்லாம் பீப் போட்டு வெட்டி தெளிஞ்சிட்டாங்க. படமாவே இல்லை, அவுட்டு. ஒரு குத்துக்கறி போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. ஜனநாயகன் படத்தில் 2-3 விஷயங்கள் உங்களை வந்து அதில் வந்து முரண்பாடாக இருக்குது. மத உணர்வு, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது மத உணர்வு தான். அதை பிடிச்சிப்பாங்க. நம்ம எப்படி ஸ்டேட்டில் ஜாதியை பிடிச்சி தொங்குறோமோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் மதத்தை பிடிச்சி தொங்குவான். மத உணர்வுகளை புண்படு ஒரு மண்ணாங்கட்டி இங்கே புண்படலையே. ஏற்கனவே ஜெயலலிதா இருந்தப்போ கமலோடைய விஸ்வரூபம் படத்தை பிடிச்சி மடக்கி வச்சுருந்தாங்க. தியேட்டரில் போய் பார்த்தப்போ தான் தெரிஞ்சுது, அதில் அப்படி ஒன்றுமே இல்லை. மத உணர்வுகள் புண்படுற மாதிரியோ யாரும் ட்ரிகர் ஆகிற மாதிரியோ இல்லை. ஆனால் அவங்க அந்த படத்தை மடக்கி வெளியே வராமல் மடக்கி வச்சுருந்தாங்க. நாட்டாமின்னு ஒரு படம் வச்சு தெரியுமா? சரத்குமார் நடித்த படம். அந்த படத்தை ஜெயடிவியில் போட்டு விட்டாங்க. ஜெயலலிதா மட்டும் பார்த்துட்டு தரேன்னு வாங்கிட்டு போய் படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஜெயடிவியில் போட்டு விட்டாங்க. அந்த படத்தை எடுத்து யார் கேட்க முடியும்? அவங்களெல்லாம் கேள்வி கேட்க முடியாது. இப்போ சினிமா துறையை மத்திய அரசு முழு கண்ட்ரோல் எடுக்குது. யாருமே அதில் தமிழர்களோ தமிழ்நாட்டின் நலன் சார்ந்தவர்களோ கிடையாது. விஜயகாந்த் ஐயா இருந்தார். அது ஒரு மரியாதையான ஒரு தமிழ் சினிமா கையில் இருந்தால் விஜயகாந்த் கிட்ட தான். கேப்டன் விஜயகாந்த் கிட்ட மட்டும்தான் அந்த ரெஸ்பான்ஸ். அப்படி ஒரு மனுஷன், அந்த மனுஷனை குடிச்சவராக்கியாச்சு. இப்போ எப்படி தெரியுமா அரசியல் பண்ணுறாங்க? அவர் உடம்பு சரியில்லாத போய் பார்க்கவே இல்லை விஜய். ஆனால் இப்போ எப்படி தெரியுமா அரசியல் பண்ணுறாங்க? விஜயகாந்தை தவற விட்டு விட்டோம், விஜயை தவற விடக்கூடாதுன்னு. தவறெல்லாம் நீங்கள் மக்கள் ஓட்டு போட்டால் நீங்கள் எம்எல்ஏ ஆக முதலமைச்சர் ஆகுங்க, அது உங்கள் விருப்பம். அதை பற்றி சொல்ல. ஆனால் இந்த மத்திய சர்க்காரோட வேலைகள் என்னென்னு பொதுமக்கள் தெரிஞ்சு நான் தாவேக்காக கொண்டு இந்த வீட போடவே இல்லை. பொதுமக்களுக்காக சொல்கிறேன். அந்த இந்தி மொழி திணிப்பிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மும்மொழி கொள்கையை தூக்கிட்டு வந்து தான் நிற்கிறாங்க. ஆனால் 75 ஆண்டு காலம் கழித்தும் நாம் எதிர்த்து நிற்கிறோம்.
ஒருபோதும் எங்களுக்கு மும்மொழி தேவையில்லை, இருமொழி போதும். தேவைப்பட்டால் நான் போய் படிச்சுக்கிறேன். ஸ்பெயின் போனால் ஸ்பெயினிஷ் போய் படிச்சுக்கிறேன். ஃப்ரெஞ்சு போனால் ஃப்ரெஞ்சு படிச்சுக்கிறேன். எங்கே இருக்கணும் அங்கே போய் படிச்சுக்கிறேன். இங்கிலாந்தில் கூட தான் பிச்சை எடுக்கிறவன் இங்கிலீஷில் பேசுகிறான். அதனால் அவன் ரொம்ப நம்மளால அறிவாக இருந்தவனா, ஏன் இந்திக்காரன் பூரா இங்கே பானிபூரி விற்றுக்கிட்டு இருக்க, நீ அங்கே இருக்க வேண்டியதானே. ஜனநாயகன் படத்தை அது ஒன்றுமே இல்லை, அது வெட்டியிருக்கலாம். அந்த சீன்லாம் வெட்டி தெளிஞ்சிட்டு சார் எதை வெட்டுறன்னு சொல்லி வெட்டி எறிஞ்சிடுறோம்.